இது மகிமை நேரம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆம், நம்முடைய ஆண்டவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். யோவான் 11:25 ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் த லைஃப். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதா எழாவிட்டால் நம்முடைய விசுவாசமும் விருதா, பிரசங்கமும் விருதா என்று பவுல் சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவத்தின் அச்சாணியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த சம்பவம் அது வரலாற்று உண்மை, அது நிரூபணமானது. அதற்கான சாட்சிகள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 27:66 இவ்வாறு சொல்லுகிறது, அவர் இந்த கல்லறையின் முத்திரை உடைக்கப்பட்டிருந்தது. ஆம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவரை பார்க்க வந்த மகதலேனா மரியாளைக்கு பார்த்து தேவதூதன் சொல்லுகிறதை பார்க்கலாம். யோவான் 20:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கல்லறையின் கல் புரட்டப்பட்டிருந்ததை கண்டார்கள். இன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை வெறும் கல்லறையாக காணப்படுகிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ புனிதர்கள் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். அவர்களுடைய கல்லறைகளிலே அவர்கள் அமைதியாக இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பற்றவர், இந்த அகில உலகத்தையும் படைத்தவர், சர்வ வல்லவர், மரணத்தின் மீது அதிகாரமுடையவர். அவர் இந்த மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். அந்த காவலர்கள் கூட அங்கே பயந்து திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள் என்று மத்தேயு 28:14 வாசிக்கிறோம். ஆம், நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் உயிர்த்தெழுந்ததோடு மட்டுமல்லாமல் நமக்கு தரிசனமான ஆண்டவர். அவர் மகதலேனா மரியாளுக்கு முதலாக தரிசனமானார். பின்பு எம்மாவூருக்கு போகிற வழியிலே சீஷர்களோடு அவர் இடைப்பட்டதை பார்க்கிறோம். சீமோனோடு பேசினதை பார்க்கிறோம். அவரை பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொன்ன தோமாவை, அந்த தோமா தான் நம்முடைய இந்தியாவுக்கு வந்து ஆண்டவரை பற்றி நமக்கு சாட்சி கொடுத்தவர். அந்த தோமாவோடு ஆண்டவர் பேசினதை, தரிசனம் கொடுத்ததை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 3-4 முறைகள் சீஷர்களோடு அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், அவருடைய சிலுவை காட்சிகள், அவர் உயிர்த்தெழுதல் எல்லாமே கிட்டத்தட்ட 25 தீர்க்க தரிசனங்கள் அந்த நேரத்திலே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம் வேதத்திலே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் விசுவாச அறிக்கை மூலம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாச அறிக்கை மூலமாக இன்றும் நாம் அவருக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழ வேண்டும், ஏன் அவர் உயிர்த்தெழுந்தேன் என்று சொல்லுகிறார்? நம்மை உயிர்ப்பிப்பதற்காக, நமக்காக வேண்டுதல் செய்யும்படியாக அவர் ஆண்டவருடைய வலது பாரசத்திலே வீற்றிருந்து நமக்காக வேண்டுதல் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டு நம்மை மறுபடியும் திரும்ப நான் உங்களை வந்து என்னிடமாய் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததன் நோக்கம் பரலோகத்திலே நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு.
இந்த பூலோகத்தில் நம்மை வாழ வைப்பதற்கு, நம்மை உயிர்ப்பிப்பதற்கு, அதோடு மட்டுமல்ல பரலோகத்தில் நமக்காக வேண்டுதல் செய்வதோடு மட்டுமல்ல ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நம்மை மறுபடியுமாக திரும்ப வந்து அழைத்து கொண்டு போகிறார். ஆண்டவர் வரும்போது எப்படி வருகிறாராம்? நியாயாதிபதியாக வருகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், அவர் பரலோகத்தை நீதியோடும் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவரும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. ஆண்டவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? அவர் நம்மை உயிர்ப்பிக்க, அவர் நமக்கு பரலோகத்தில் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண, நமக்காக பரிந்து பேச, அதோடு மட்டுமல்ல நம்மை வந்து நியாயந்தீர்ப்பதற்கு, அதோடு மட்டும் இல்லை நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க. அதான் 1 யோவான் 2:24 யோவான் சுவிசேஷத்தை எழுதினவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ரோமர் 5:21 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிருபை நம்மை ஆண்டு கொண்டது. 1 தெசலோனிக்கேயர் 4:16 அவருடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம். ஆண்டவருடைய வருகையிலே முதல் உயிர்த்தெழுதல் நமக்கு இருக்கும் என்றால் நாம் 2வது மரணத்தை சந்திப்பதில்லை. ஆகவே முதல் உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கடைய வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நாம் அவரை 100% நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தின் திறவுகோலே இந்த நம்பிக்கை தான். தேவனுக்கு பயப்படும் பயம் நமக்கு வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும்போது தீமைகள் நம்மளை விட்டு அகல ஆரம்பிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். நமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, எங்களை இந்த உலகத்தில் மட்டுமல்லப்பா முற்றுமுடிய ரட்சிக்க ஆண்டவரே வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, நானே உயிர்த்தெழுதல் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உயிர்த்தெழுதலின் முதல் பலனாக ஆண்டவரே நீர் உயிரோடு எழுந்து எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே மாதிரியை கற்பித்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்துருங்கீங்கப்பா. இந்த உலகத்தோடு அந்த வாழ்வு அழிந்து போகிறதில்ல, நித்திய ஒரு வாழ்வு உண்டு என்பதை எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த நித்திய வாழ்வை, அந்த பேரானந்த வாழ்வை, அந்த மோட்ச வாழ்வை, அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காகவே நீங்கள் ஆண்டவரை உயிரோடு எழுந்தீங்கப்பா. ஆண்டவரை அநேக வாசஸ்தலத்தை ஆண்டவரை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க. ஆண்டவரை, நீங்கள் மறுபடியும் நியாயாதிபதியாக வரும்போது நாங்கள் உம்முடைய சமூகத்திலே பரிசுத்தமுள்ளவர்களும் மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களுமாய் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் எதிர்கொண்டு வர எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை பயன்படுத்துங்கப்பா, பண்படுத்துங்கப்பா. ஆண்டவரை, எங்களை உருவாக்குங்க ராஜா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.